நீ போன் நோண்டிட்டு இருந்த விஷயம் பாட்டிக்கு தெரியாதுல்ல? ஓ, அப்படின்னா இந்த அம்மா இவ்வளவு நேரமும் போனை நோண்டிக்கிட்டு தான் உட்கார்ந்திருந்தாளா? ஆமா பாட்டி, போனை புடுங்கிட்டு சாப்பிட வாடினா என்கிட்டயே மூஞ்ச காட்டுறா. அப்படி முகத்தை காட்டுறப்ப கொமட்டிலேயே குத்த வேண்டியதானே? குத்துவீங்க குத்துவீங்க. ஏமா, பெரியவங்கங்கிற மரியாதை இல்லாம இப்படி எடுத்துரிஞ்சு பேசினா எப்படிமா? நீ போன் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்ச, அதை நீ படிப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கண்டிஷன் போட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப நீ சாப்பிட கூட வராம போனே கதின்னு இருந்தேன்னாக்கா அது தப்புன்னு சொல்லத்தானே செய்வாங்க. அதை நீ சரின்னு ஏத்துக்கிறத விட்டுட்டு கோவப்பட்டா எப்படிமா? செவந்தி, அவளுக்கு டிஃபன் வைங்க, சாப்பிடட்டும். பாத்தியா மது, இவ்ளோ வேகமா சாப்பிடுறேன்னா உனக்கு அவ்ளோ பசி இருக்குன்னு அர்த்தம். எவ்ளோ பசியோ அந்த போன் மறக்கடிச்சிருச்சு பாத்தியா? இதுல இருந்தே தெரிஞ்சுக்க, போனை நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு தூரமா வச்சிரணும். இல்லனா அது நம்ம மனசை மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியத்தையும் சேர்த்து கெடுத்துரும். அத புரிஞ்சுக்கோ. ஏய், பொறுமையா சாப்பிடுறே. இந்தா, இன்னொரு தோசை வச்சுக்கோ. ஏய் மது, என் போனை கொடுங்க. போனை கொடுங்க. எனக்கு தெரியும் டி, நீ இவ்வளவு வேகமா சாப்பிட்டதே என்கிட்ட இருந்து போனை வாங்குறதுக்கு தானே. நீங்க தானே முதல்ல வந்து சாப்பிடு, அப்புறமா போனை குடுக்கறேன்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் சாப்பிட்டேன். என் மொபைல கொடுங்க. ஏண்டி, சாப்பிட்ட டிஃபன் இன்னும் உன் தொண்டை கீழே இறங்கி இருக்காது, அதுக்குள்ள போனை வாங்கிட்டு போய் உனக்கு விளையாண்டுமா? என் தொண்டைக்கு கீழே டிஃபன் இறங்குனா என்ன, இறங்கலனா என்ன? அது ஏன் பிரச்சனை? நீங்க முதல்ல என் போனை கொடுங்க. அப்படி நீ கேக்குறப்பெல்லாம் போனை கொடுக்க முடியாது. இவ்வளவு நேரம் நீ போனை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு தானே இருந்த. இன்னைக்கு அவ்வளவுதான் லிமிட். ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் நான் எப்பவும் முடிச்சிட்டேன். நீங்க போனை கொடுங்க. நீ ஹோம்ஒர்க்கே முடிச்சிருந்தாலும் இப்போ உன் கையில நான் போனை கொடுக்க மாட்டேன். ரூம்ல இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு படுத்து தூங்கு. காலையில ஸ்கூலுக்கு போனோம்ல. என்ன நீங்க என் போனை வாங்கி வச்சுட்டு இப்படி வெட்டி நான் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என் போனை கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியாது. போய் படி. அவங்க அந்த போன் எனக்கு தானே வாங்கி கொடுத்தாங்க ஆண்டி. ஆனா பாருங்க உங்க ஃப்ரெண்ட் என்கிட்ட எப்படி வம்பு வளர்க்கறாங்கன்னு. செவந்தி அந்த போனை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே மது. நீ இது வரைக்கும் யூஸ் பண்ணது போதும், போய் படின்னு தானே சொல்றாங்க. நீங்க எப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. இத பாருமா, சிந்து உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. செவந்தி உங்ககிட்ட போனை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுல இருக்கிற காரணத்தை எடுத்து சொல்லுது. அப்படி நீங்களும் அவங்க பக்கம் சாய ஆரம்பிச்சிருவீங்களே. ஏய், இவ என்னதான் அடம் பிடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவளுக்கு நீ இந்த போனை வாங்கி கொடுத்துருக்க கூடாது. நீ இத வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனையே இல்ல பாரு. ஏமா, என்ன இது? நந்து, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? இப்பதாம்மா முடிச்சேன். சரி, பேக் எடுத்து வச்சுட்டு படு, டைம் ஆச்சு. சரிங்கம்மா.
படு. குட் நைட் மா. மது, நீயும் வந்து படு. நான் படுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு சப்ஜெக்ட படிக்க சொன்னீங்க. இப்ப நான் படிச்சு முடிச்சிட்டேன். இப்பயாவது என் செல்போனை கொடுங்க. மணி 10:30 ஆகுது மது. இந்த நேரத்துல போனை வாங்கி என்ன பண்ண போற? முதல்ல வந்து படுத்து தூங்கு வா.